தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இசைக்கு எளிதில் வயப்படுபவன் இறைவன். உலக இயக்கத்தையே தன் நடனத்தில் இயக்குபவன், ஆனந்த கூத்தாடுபவன். சிவபெருமானது கால் விரலால் கைலை மலையின் கீழ் அகப்பட்ட ராவணன் சமகானம் பாடி தன் இடர் நீங்கினான். இறையனாரின் அருளையும் பெற்றான். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர் என பலரும் தம் இறை உணர்வு மேலிட தமிழ் பாடல்களை பண்ணோடு இசைத்து பாடி பரவசம் அடைந்துள்ளனர். இசையால் இறைவனையே அடையலாம் என காட்டியவர் ஆனாய நாயனார். பக்தி பாடல்களை பாடும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கருங்கல் மனமும் கரையும் வண்ணம் பாடுகிறார்கள். அதையும் பண்ணோடு யாழையும் மீட்டி பாடினால் இறைவன் அவர்களின் இசைக்கும் பக்திக்கும் தொண்டு செய்து அருளவும் காத்திருக்கிறான். ஒவ்வொரு நிலத்தின் குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் என்று ஒவ்வொரு நிலத்தின் தன்மைக்கேற்றவாறு யாழ் வகைகளையும் பிரித்திருக்கிறார்கள். மேலும் குழல், முழவு, யாழ் என்ற இசைக்கருவிகளும் உபயோகித்தார்கள். யாழ் இசை மிகவும் இனிமை நிறைந்தும் பக்தி பாடல்களோடு சேர்ந்து இசைக்கும் பொழுது சிறந்தும் விளங்கியது. இப்படி பாடுபவர்களை யாழ்ப்பாணர்கள் என்றனர். பானபத்திரர் என்னும் யாழ்ப்பாணரின் வாழ்க்கையில் இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அற்புதம். அதில் ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். வரகுண பாண்டியன் சிறப்பாக மதுரையை ஆட்சி செய்து வந்தான். அப்பொழுது ஏமநாதன் என்ற யாழ்ப்பாணன் வேறு நாட்டிலிருந்து மதுரைக்கு வந்தான். பாண்டியனின் எதிரில் பல பாடல்களை யாழினை இசைத்து பாடினான். மன்னனும் மகிழ்ந்து பட்டாடைகளும் பரிசுகளும் கொடுத்து அவர்கள் தங்க ஒரு வீட்டினையும் பொருட்களையும் கொடுத்து அனுப்பினான். ஏமநாதனுக்கு இவ்வளவு மதிப்பும் பரிசும் பெற்றதும் கர்வம் வந்தது. ஏற்கனவே பல ஊர்களிலும் அவன் திறமையை காட்டி பரிசு பெற்றதால் தனக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்ற அகந்தை உண்டானது. இந்த கர்வத்தை உணர்ந்த பாண்டியன் மதுரையில் இருந்த இசைவாணர் பானபத்திரரை அழைத்து, நீங்கள் ஏமநாதனுடன் பாடி வென்று அவன் கர்வத்தை அடக்க வேண்டும் என்று கூறினான். பானபத்திரரும் இறைவனின் அருட்கருணையாலும் தங்களின் மனோபலத்தாலும் நான் செய்கிறேன் என்று கூறினார். ஏமநாதனின் சீடர்கள் மதுரை நகரில் பல இடங்களில் பாடி வந்தனர். இதை கேட்ட பானபத்திரர் மனம் தளர்ந்தார். பின் கோயிலுக்கு சென்று, பரம்பொருளே, இசை போட்டியில் நான் வென்றிட தாங்கள் தான் துணை புரிய வேண்டும். ஏமநாதனின் சீடர்கள் நன்றாக பாடுகிறார்கள் என்று கூறி வேண்டினார். இறைவன் தன் பக்தனுக்காகவும் தமிழ் இசைக்காகவும் ஏமநாதனின் கர்வத்தை களைய திருவுள்ளம் கொண்டார். ஒரு எளிய விறகு வெட்டி போல் உருமாறினார். பழைய ஆடை, இடையில் கொடுவாள், யாழ், தலையில் விறகு சுமை என ஒரு விறகு விற்பவனைப் போல் மதுரை வீதிகளை வலம் வந்தார். இறைவன் மாலையில் ஏமநாதன் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார். பின் தன் களைப்பு நீங்குமாறு யாழினை மீட்டி இனிமையான கீதம் ஒன்றை பாடினார். உள்ளே இந்த தெய்வீக கானத்தை கேட்ட ஏமநாதன் வெளியே வந்து, யாரப்பா நீ என்று கேட்டான். ஐயா, யாழிசையில் வல்லவரான பானபத்திரரின் அடிமை நான். அவருக்கு நிறைய சீடர்கள் உண்டு. அவரிடம் பாட்டு கற்றுக்கொள்ள விரும்பி சென்றேன். எனக்கு வராது என்று ஒதுக்கிவிட்டார். ஆகையால் விறகு வெற்று பிழைத்து வருகிறேன் என்றார் பெருமான். இப்பொழுது பாடிய அதே பாடலை மறுபடியும் பாடு என்றார் ஏமநாதன். எம்பெருமானும் யாழை எடுத்து சாதாரி, பண்ணை, அசை, வீதிப்போக்கு, வண்ணம், திறம் போன்றவற்றால் நல்லிசையை பாடினார். யாழிசையும் குரலினிமையும் சேர்ந்து பாடலும் பண்ணும் சிறந்து விளங்கியது. ஏமநாதன் பேராச்சரியமடைந்தான். ஐயா, இது தேவகானம் என்றான். பானபத்திரரால் ஒதுக்கப்பட்ட இவனே இப்படி பாடினால் அவரின் இசை ஞானம் எப்படி இருக்கும் என நினைத்தான். பின்னர் இரவோடு இரவாக ஊரை விட்டு அகன்றான். அன்றிரவு இறைவன் பானபத்திரரின் கனவில் தோன்றி நடந்ததை கூறினார். மறுநாள் பானபத்திரர் கோவிலுக்கு சென்று, இறைவா, பெரும் தவறு செய்து விட்டேன். தங்களை விறகு விற்பவனாக ஆக்கிவிட்டேனே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார். பின் மன்னனிடம் சென்று எல்லாவற்றையும் விவரித்து கூறினார். ஏவலர்கள் சென்று தேடியும் ஏமநாதன் இல்லாமல் திரும்பினர். பானபத்திரரின் பரம பக்தியையும் அவர்பால் இறைவன் கொண்ட பரிவையும் செய்த திருவிளையாடலையும் எண்ணி வியந்தான். பின்னர் இறைவனின் அருள் பெற்ற பானபத்திரரை யானை மீது ஏற்றி நிறைய பரிசுகள் கொடுத்து, இறைவனே தங்களுக்கு குற்றவல் புரிந்தான் என்றால் நாங்கள் எம்மாத்திரம் என்று
அவரை இறைவனை பாடுவதையே செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டான். பாண்டிய வேந்தன் தனக்கு அளித்த பரிசில்கள் அனைத்தையும் புலவர்களுக்கும் சீடர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளித்த பாணபத்திரர் சோமசுந்தர பெருமானின் திருவழிகளை மறவா நெஞ்சினராய் திருப்பாடல்கள் பலவற்றை பாடி இசையுடன் இயைந்து வாழ்ந்து வரலானார். திருச்சிற்றம்பலம்.